ஆட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கைக்குழந்தைய வச்சிருந்தேன், 5 பேர் அடிச்சாங்க, கெஞ்சியும் விடல. இளம்பெண் கதறல், திமுகவினர் அடாவடி. பொள்ளாச்சி அருகே நல்லட்டிப்பாளையம் ஆதிதிராவிடர் காலனியில் பொள்ளாச்சி திமுக கூட்டணி வேட்பாளர் நித்யானந்தனுக்கு ஆதரவாக திமுகவினர் வீடு வீடாக வாக்கு சேகரித்தனர். அப்போது ஒரு வீட்டு சுவற்றில் உதயசூரியன் சின்னத்தை திமுகவினர் ஒட்டினர். அதை வீட்டில் இருந்த ஒரு பெண் தட்டி கேட்டார். இதனால் ஏற்பட்ட தகராறில் கைக்குழந்தையுடன் இருந்த இளம்பெண்ணையும் அவர் குடும்பத்தினரையும் தாக்கியுள்ளனர். அடிக்கிறாங்கண்ணா, அந்த குழந்தையோட கை குழந்தையோட நான் போய் இவ்வளவு கெஞ்சி கேட்டனால விடலண்ணா. இப்ப நான் அடிச்சிருக்க, திருப்பி அடிக்க மாட்டேன், அடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டாருண்ணா. இளம்பெண் கதரும் வீடியோ வைரலாகி வரும் நிலையில் தவிக தலைவர் விஜய் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சகோதரி ஒருவரது வீட்டின் சுவரில் அவரது அனுமதியின்றி தங்களது கட்சி ஸ்டிக்கரை சிலர் ஒட்டியுள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கைக்குழந்தையுடன் உள்ள இன்னொரு சகோதரியையும் அவரது வீட்டில் இருந்தவர்களையும் சம்பந்தப்பட்டவர்கள் தாக்கியதாகவும் தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் சமூக வலைதளங்களில் காணொளி பரவி வருகிறது. மகளிர் மீதான இத்தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வீட்டு உரிமையாளரின் அனுமதியின்றி வீட்டுச் சுவரில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற நிபந்தனை உள்ளது. அதை மீறியதோடு தட்டி கேட்ட உரிமையாளரை தாக்கியுள்ளனர். இந்த அடாத செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். விசில் புரட்சியால் வெற்று விளம்பர மாடல் ஆட்சி, அவ்வளவுதான். இனி கல்லா பெட்டியை நிரப்ப முடியாது என்கிற கோபத்தில் சிலர் இருக்கின்றனர். வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் பொதுமக்களை அவர்கள் அச்சுறுத்தி வருகின்றனர். வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை அவதூறாக பேசி மிரட்டி வருகின்றனர். இத்தகைய அராஜ போக்கை காவல்துறை தடுத்து நிறுத்த வேண்டும். மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்கும் சூழலை ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் தனது கண்காணிப்பு பணிகளை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என விஜய் அறிக்கையில் கூறியுள்ளார். ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்த வீடியோ. மெல்லிய குரலில் வானதி உருக்கம், நா தழுதழுக்க ஒலுக்கும் காட்சி. கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் கோவை வடக்கு தொகுதியை மட்டும் பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கியது அதிமுக. மற்ற இடங்களில் எல்லாம் அந்த கட்சியே நேரடியாக களம் இறங்கியுள்ளது. பாரதிய ஜனதா மகளிர் அணியின் தேசிய தலைவியும் கோவை தெற்கு தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் களம் இறங்கினார். தீவிர பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. 4 நாட்களாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது பிரச்சாரம் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபடி வானதி சீனிவாசன் இப்போது உருக்கமான வீடியோவை வெளியிட்டுள்ளார். வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பினாலும் பிரார்த்தனையாலும் விரைவாக உடல்நலம் தேறிக்கொண்டிருக்கிறேன். 2 நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்க இருக்கிறேன். நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். எனக்காக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். தமிழகத்தின் மீது அளப்பரிய அன்பும், தமிழகத்தினுடைய ஆற்றல் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் வைத்திருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியின் மூலமாக நமது அன்பினை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை பாரதிய ஜனதாவினர் வேகமாக பரப்பி வருகின்றனர். வானதி சீனிவாசன் விரைவில் உடல்நலம் தேறி வர வேண்டும் என்று வேண்டுதலும் செய்து வருகின்றனர். வானதிக்கு கடந்த 10ஆம் தேதிதான் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக கோவையில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனை செய்த டாக்டர்கள் டீம் வானதி காலில் தொற்று இருப்பதை உறுதி செய்தனர். தேவையான சிகிச்சையை உடனடியாக துவங்கினர். இது தொடர்பாக 11ஆம் தேதி ஒரு அறிக்கையையும் வெளியிட்டனர். அதில் வானதியின் வலது காலில் லேசான தொற்று பாதிப்பு இருந்தது. உடனடியாக ஆன்டிபயோட்டிக் சிகிச்சையை துவங்கினோம். 48 மணி நேரம் கட்டாய ஓய்வு வேண்டும் என்று பரிந்துரை செய்தோம். இதற்கிடையே வானதிக்கு கொடுத்த ஒரு மருந்து அவருக்கு அலர்ஜியை உண்டு பண்ணியது. உடனடியாக அவரை ஐசியூவுக்கு மாற்றி சிகிச்சையை தொடர்ந்தோம். இப்போது அவர் நன்றாக இருக்கிறார், சாதாரணமாக பேசுகிறார். இருப்பினும் பூரண குணமடைய அடுத்த 4 நாட்களுக்கு சிகிச்சை கட்டாயம் தேவை என்று டாக்டர்கள் கூறியிருந்தனர்.
இந்த நிலையில் ஓரிரு நாட்களில் தொகுதி மக்களை நேரில் வந்து சந்திக்கிறேன் என்று இப்போது உருக்கமான வீடியோ வெளியிட்டுள்ளார் வானதி சீனிவாசன். அண்ணாமலை மீது மொபைல் வீச்சு, சுந்தர் சி பிரச்சாரத்திலும் நடந்த பகீர், தீயாய் பரவும் அதிர்ச்சி வீடியோ. தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை மீது ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 இடங்களில் செல்போன் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் திருமாறனை ஆதரித்து நேற்று அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். பிரச்சார வேனில் இருந்த அண்ணாமலை மீது செல்போன் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மலர் தூவிய போது எதிர்பாராத விதமாக தொண்டர் ஒருவர் செல்போனை வீசியது தெரியவந்தது. செல்போன் அண்ணாமலை முகத்தில் விழுந்தது. கொஞ்சம் கூட வலியை பொருட்படுத்தாத அண்ணாமலை காரணத்தை புரிந்து கொண்டு உரியவரிடம் செல்போனை ஒப்படைத்தார். அதோடு பரவாயில்லை என்று தம்ஸ்அப் காட்டி மொத்த கூட்டத்தையும் நெகிழ வைத்தார். வாகனத்துக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாரத் மாதா கி சத்தம் பத்தல கேர் பெரிய கேட்கணும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அம்மாவின் புகழ், எம்ஜிஆரின் புகழ். இந்த நிலையில்தான் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் கூட்டணி கட்சி வேட்பாளரும் இயக்குநருமான சுந்தர் சியை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் போதும் அண்ணாமலை மீது செல்போன் வீசிய காட்சி வெளியாகி அதிர வைத்துள்ளது. இந்த முறையும் கூட்டத்தில் இருந்த தொண்டர் ஒருவர்தான் ஆர்வ மிகுதியால் செல்போனை வீசினார். இதுவும் அண்ணாமலை மீது விழுந்தது. செல்போனை பத்திரமாக எடுத்து சிரித்தபடி உரியவரிடம் கொடுத்தார். புதிய நீதி கட்சியினுடைய தலைவர், நாம் எல்லாம் போற்றக்கூடிய தமிழகத்தினுடைய அற்புதமான தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் என்ன நினைத்து அண்ணன் பேச்சை தொடர்ந்தபோது மைக் சரியாக வேலை செய்யவில்லை. நீங்கள் வீசிய செல்போன் பட்டதால்தான் மைக் மக்கர் செய்கிறது என்று கமெண்ட் அடித்து கூட்டத்தை கலகலக்க வைத்தார் அண்ணாமலை. இந்த வீடியோவும் இப்போது தீயாக பரவி வருகிறது. என்ன நினைத்து அண்ணன் என்ன நினை அண்ணா ரொம்ப நன்றிங்க. நான் கொஞ்சம் முன்னாடி கொடுங்கண்ணா. சகோதரர் செல்ல அடிச்சதுக்கு ஆயிடுச்சு. அருமை சொந்தங்களே, உண்மையான டிவிகே நாங்கதான். விஜய் கட்சிக்கு வந்த சோதனை. தாவேகவினர் டிவிகே என பயன்படுத்த எதிர்ப்பு. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேணுகோபால் நிற்கிறார். 2 கட்சியினரும் டிவிகே என பயன்படுத்தி பிரச்சாரம் செய்கின்றனர். டிவிகே சின்னம் கேமரா என தமிழக வாழ்வுரிமை கட்சியும், டிவிகே சின்னம் விசில் என தமிழக வெற்றிக் கழகத்தினரும் பிரச்சாரம் செய்வதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தங்கள் கட்சியின் அடையாளத்தை தவாக வேட்பாளர் முறைகேடாக பயன்படுத்துவதாக தேர்தல் அலுவலரிடம் தவேகவினர் புகார் அளித்தனர். இது தொடர்பாக தவாக வேட்பாளர் வேணுகோபால் தேர்தல் அலுவலர் முன் ஆஜராகி விளக்கம் அளித்தார். முதலில் தொடங்கப்பட்டது தமிழக வாழ்வுரிமை கட்சிதான், அதுதான் டிவிகே. விஜய் கட்சியினர் டிவிகே என்று பயன்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார். என் பேரில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன புகார்னா, டிவிகேன்றது உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சது. அதன் பிரகாரம் இன்றைக்கி நாங்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கட்சி 2012ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் அன்று, தை பொங்கல் அன்று எங்கள் கட்சி 2012 தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதை நாங்கள் பதிவு பண்ண நாள் தேர்தல் ஆணையத்தில் 2013ஆம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிகே, அதனுடைய ஷார்ட் ஆங்கிலத்தில் நேம் டிவிகே. அப்போயே ஆர்டர் நம்பர் 56/2014 PPS 1 டேட்டட் 19/5/2014 அன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுருக்கோம் நாங்கள். இதை இவங்க அதுக்கப்புறம் 2024 தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த நாள் அன்றைக்கி டிவிகேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தேர்தல் கமிஷனுக்கு இதை அப்ஜெக்ஷன் பண்ணுறோம்.
லெட்டருங்க அதான் 16/5/2024 அப்ஜெக்ஷன் லெட்ரு தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லிக்கு அனுப்புகிறோம். அதனுடைய லெட்டர் தான் இருக்குது. சரிங்களா? இது உண்மையான டிவிக்கே நாங்கள் தான். அதனால் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் எங்கள் விலக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் அவங்க டிவிக்கு பேரை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். மனு கொடுத்துருக்கோம். அதிகாரி சம்மந்தப்பட்ட அதிகாரி அதை பரிசீலனை பண்ணி சொல்லுவாங்க. மணிகண்டனை பனங்காட்டுக்கு அழைத்துச் செல்லும் எஸ்ஐ இசக்கி ராஜா. வெளியே வந்த ஆதாரம் சிசிடிவி காட்சியில் ஷாக். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூரில் கள் இறக்கியதாக பனை ஏறும் தொழிலாளி மணிகண்டனை எஸ்ஐ இசக்கி ராஜா துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. மணிகண்டனின் 2 கால்களிலும் இசக்கி ராஜா சுட்டார். பலத்த காயங்களுடன் மணிகண்டன் சிகிச்சை பெறுகிறார். இந்த சம்பவத்தில் இசக்கி ராஜாவும் காயமடைந்தார். மணிகண்டன் தன்னை கட்டையால் அடித்ததால் தான் சுட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக சொன்னார். இதற்கிடையே வீட்டில் சும்மா இருந்த மணிகண்டனை வேண்டுமென்றே பனைமரம் இறக்கும் பகுதிக்கு அழைத்துச் சென்ற எஸ்ஐ இசக்கி ராஜா சுட்டதாக பெற்றோர் உறவினர்கள் அதிர்ச்சி கிளப்பினர். இதனால் எஸ்ஐக்கு எதிராக போராட்டம் வெடித்தது. பல தரப்பினரும் கட்சிகளும் அரசை கண்டித்தனர். இன்னொரு பக்கம் எஸ்ஐக்கு ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் சம்பவத்துக்கு முன்பு வீட்டில் இருந்த மணிகண்டனை எஸ்ஐ இசக்கி ராஜா மற்றும் போலீசார் 2 வீலரில் பனங்காட்டுக்கு அழைத்துச் செல்லும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் இப்போது வெளியாகியுள்ளன. இயேசு கிறிஸ்துவாக தம்மை சித்தரித்த அதிபர் ட்ரம்ப் போரை நிறுத்த சொன்ன போப்புக்கு அட்வைஸ். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் மேற்காசியாவில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இச்சூழலில் கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவரான போப் 14ஆம் லியோ வாட்டிகனில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன் உரையாற்றினார். போர் எனும் பைத்தியக்காரத்தனத்தை உலகத் தலைவர்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தற்பெருமை வலிமையை வெளிக்காட்டியது போதும், போர்களும் போதும். உண்மையான வலிமை சேவை செய்வதில் வெளிப்படும் என்று போப் கூறியிருந்தார். போப்பின் இந்த பேச்சுக்கு பதிலளித்து அதிபர் ட்ரம்ப் சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளார். அதில் போப் லியோ தனது பணியை சரிவர செய்வதாக நான் நினைக்கவில்லை. அமெரிக்கர் என்பதாலேயே அவர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நான் அதிபராக இல்லை என்றால் அவர் போப் ஆகியிருக்க மாட்டார். அணு ஆயுதத்தை ஈரான் வைத்துக் கொள்ளட்டும் என நினைக்கும் போப் லியோ நமக்கு தேவையில்லை. அமெரிக்க அதிபரை விமர்சிக்கும் போப் தேவையில்லை. மத விவகாரங்களில் மட்டுமே போப் தலையிட வேண்டும். அரசியல் விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் தம்மை இயேசு கிறிஸ்து போல சித்தரிக்கப்பட்ட AI படத்தையும் ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார். அதில் இயேசு போல சித்தரிக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் நோய்வாய்ப்பட்ட ஒருவரை குணப்படுத்துவது போல் இருக்கிறது. பின்னணியில் அமெரிக்க வீரர்கள் தேவதைகள் போல காட்டப்பட்டுள்ளனர்.